உங்களுக்கு ஒரு பென்னு தேவைப்படுது. ஏன்ட ஒரு பென் இருக்கு, இதோட ரேட் 5 ரூபா. ஆனா நான் 10 ரூபான்னு சொல்றேன். இதை வாங்குவீங்களா மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிப்பீங்கல்ல. அதே பென் வேற ஒரு கலர்ல இருக்கு, இதோட ரேட்டு 10,000ன்னு சொல்றேன். இப்போ என்ன உங்களுக்கு தோணும்? இவன் பெண்ணு வைக்கணும் இல்லைன்னா தங்கத்தை எதுவும் வைக்கணும். வெயிட், இப்போ இந்த பெண்ணு சீப்பா ஃபீல் ஆகுதா இல்லையா? இதுதான் உங்க பிரெயின்ல நடக்கிற சீனே. ஆக்சுவலி திஸ் இஸ் த பிரைஸ் ஆங்கரிங். ஐக்கியா உள்ள போனோடனே 80,000 1 லட்சம்னு ஒவ்வொரு ஐட்டமும் போட்டிருக்கோம். ஆனா உள்ள போக போக அந்த பிரைஸ் டேக் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு பார்க்கல என்ன தோணும்? ரீசனபிளா இருக்கு, இதை வாங்கலாம்னு தோணுமா? ஆக்சுவலி அது தோணுது. அதுதான் அதோட டிசைனே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, போன உடனே மெனு கார்டை பார்க்கும், ஃபர்ஸ்ட்ல உள்ள எல்லாமே 1500 1300 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா கீழே வர வர நூடுல்ஸ் 400 போட்டிருக்கு. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ரீசனபிளா இருக்கு, இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோன்னு தோணுதா? தோணணும். வை? ஆங்கரிங் ஆல்ரெடி உங்க மைண்ட்ல செட் ஆயிருச்சு. இப்போ ப்ரைஸ்ன்னு பார்க்கறது எல்லாமே அது நம்பர் இல்லை, அது கம்பேரிசன். நீங்கள் ஒரு பொருளை பார்த்துருப்பீங்கல்ல, 1500 அந்த டிஷ்ஷை அப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. கடைசியில் 400 அது பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி அது கூட ரியல் ப்ரைஸாக இருக்காது. இங்கே ஆங்கரை செட் பண்ணுறவங்க தான் கேமையே கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒன்று வாங்க போறீங்கன்னா ரியல் ப்ரைஸா இல்லைன்னா நம்ம பிரெயினை மேனுப்புலேட் பண்ணுறாங்களான்னு யோசிச்சு வாங்குங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். பாய்.